ஐயா எக்ஸ் என்ன சீட் பண்ணிட்டு போயிட்டான், ஆனாலும் அவனுக்கு மெசேஜ் பண்ணணும்னு தோணுது, பேசணும்னு தோணுது, என்ன பண்ண? ஐயா ரொம்ப சிம்பிள்யா, டக்குன்னு எந்திரிங்க, விறுவிறுன்னு பக்கத்துக்கு மளிகை கடைக்கு போகிறீங்க, போய் என்ன பண்ணுறீங்க, இந்த ப்ராடக்டை வாங்குறீங்க, பேர் என்ன, டாட்டா சால்ட். இதை மட்டும் வாங்கி 3 வேளை சோத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் கூலிக்கு மாதிரி சைடில் வச்சுக்கோங்க. ஏன்னா இத்தனை நாள் யூஸ் பண்ணாமல் வந்திருப்பீங்க, அதிக டோஸ் தேவைப்படும். வச்சின்னு வச்சுங்க, சூடு சோறணும்னு ஒன்று வரையா, சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையான காதல் தோக்காது. உண்மையான காதல் திரும்பி வரும்னு வெயிட் பண்ணிருப்பியே, தெரியல உன்னை பற்றி. உண்மையான காதல் தோக்காது, ஆனால் உண்மையான காதல் கிடையாது. என்னைக்கு நீ அந்த சனியனை பார்த்தியோ அப்போவே உனக்கு பீடை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, உன் வாழ்க்கை நாசமாக போக ஆரம்பிச்சிருச்சு. எப்போ நீ அதை மறக்கிறியோ அப்போ தான் நீ உருப்படு. இல்லை நான் மறக்க மாட்டேன், டைட்டானிக் படத்தோட கிளவி மாதிரி செயினை கட்டி பிடிச்சிட்டே சாவே அப்படின்னு நினச்சின்னா உன்னோட டிப்ரெஷனை யாராலும் தடுக்க முடியாது. டிப்ரெஷன்லேயே சாவு. அவனை ஏமாற்றிட்டு போல சிக்னல் மாதிரி ஒவ்வொரு லைட்டாக காமிச்சிருக்கான் நான் அவன்ட்டு போகிறேன்னு. நீ ஒருத்தர் கூடி அதாவது நோட் பண்ணாமல் இருந்திருக்கேன். முதல்ல நீ அழுகிறது நிப்பாட்டு. இதில் மூச்சுக்கு 3 டைம் நான் ஒரு ஆல்ஃபா பேடி, ஆல்ஃபாவோட நீ பேடியா நீ 3 டைமு சரியா? ஒழுங்காக யூஸ் பண்ணி 3 மாதத்தில் குணமாயிரும். ஓகேவா?